தடுமாறும் தாருஸ்ஸலாம் தொகுப்பு அடுத்து. தாருஸ்ஸலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் என்ற நூல் அண்மையில் வெளியானது. 3 பாகங்களை கொண்டதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த நூலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகமான தாருஸ்ஸலாமில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பல குளறுபடிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. முதல் பாகத்தில் நம்பிக்கை நிதியம், கம்பெனி யூனிட்டி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நசீர் அகமது ஜெயினுலாதீன் ராஜினாமாவின் பின்னணி போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 2ஆம் பாகத்தில் நம்பிக்கை நிதிய குளறுபடிகள், வெற்றுக்காணி கொள்வனவும் வெட்டு விளையாட்டுகளும், தலைவர் அஷ்ரப் மறைந்த பின்னர் மறைக்கப்பட்டவை போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப்பின் மறைவின் பின்னர் இடம்பெற்றதாக கூறப்படும் பல குளறுபடிகள் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான ஆவணங்களின் பிரதிகளையும் இணைத்துள்ளனர். தாருஸ்ஸலாம் மீட்பு முன்னணி என்ற அமைப்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளதுடன் இந்த புத்தகத்தில் உள்ள விடயங்களின் உண்மை தன்மையை கட்சியின் சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த புத்தகம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளராக பதவி வகித்த பஷீர் ஷேக் தாவூத் தன்னுடைய முகப்புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேற்கோள் ஆரம்பம். செயலாளர் நாயகத்துக்குரிய அதிகாரத்தை கண்ணை பொத்தி பறித்து அன்று கட்சி கொள்கை அடிக்கப்பட்டு விட்டது. தாருஸ்ஸலாம் மர்மங்கள் புத்தகத்தை வாசித்த போது கட்சி சொத்துக்கள் அபேஸ் பண்ணப்பட்டு விட்டது புரிகின்றது. புத்தி உள்ளவர்களுக்கு கட்சி கொள்கைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிகிறது. மேற்கோள் முடிவு என்று பஷீர் ஷேக் தாவூத் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தடுமாறும் தாருஸ்ஸலாம் நாளையும் தொடரும்.